எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னு வச்சுக்க இந்த வீட்டில், அதான் இந்த தெருவே சிலையோடும். ஆத்தடி யாரும் தூங்க முடியாது ராத்திரியெல்லாம். ஆனால் அந்த அளவுக்கு கூத்தடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி காலங்களில் இனி வரப்போகிறது மிக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாரதிராஜா இது டைரக்டராக இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை அவர் இங்கே எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா எல்லோரும் ஒன்றா இருந்திருந்தோம். ஆமாம், இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஒன்றா இருந்திருப்போம். அவர் வந்து பெரிய லெவலில் போனது பின்னாடி இவர் பின்னாடி நாங்கள் எல்லாம் இங்கே கிளம்பி அங்கங்கே. அவர் பேர் சொன்னாலே எங்களுக்கு ஹெல்ப் தானே. இப்போ பாரதிராஜான்ற பேர் சொன்னாலே எங்களுக்கு என்ன வேணும்? மரியாதை. இப்போ 4 பேர் எங்களை மதிக்கணும், நான் போகிற இடத்துல எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா பாரதிராஜா தம்பி அப்படின்னு சொல்கிறதுனால தான் மதிக்கிறீங்க. நான் ஜெயராஜன் யாருக்கு தெரியும்? அவர் மைண்டு ஃபுல்லும் இந்த கடைசி படம் குற்ற பரம்பரை பண்ணிட்டு தான் நான் சாகணும் அப்படின்ற அந்த முடிவில் இருக்கார் அவர். என் பேர் பாரதி, அண்ணன் பேர் ஜெயராஜ். அண்ணன் பேர் ஜெயராஜா எடுத்து என் பேர் எடுத்து பாரதி ராஜான்னு அண்ணன் வச்சுக்கிட்டாரு. எல்லாமே வாங்கி கொடுத்தது அவர் தான். உயிரோடு இருக்கேன், நல்ல முறையில் இருக்கேன்னு சொன்னால் அந்த அன்பு பாசங்க தான் எனக்கு அதிகமாக இருக்குது. எப்போவுமே ஒரே அந்த மாதிரி வித்தியாசமாக சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாம் நல்ல பழக்க வழக்கம், நல்ல இதாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, விளையாடுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப பெருமையாகவும் ஆசையாகவும் தான் இருந்தாங்க. எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக வந்துடுவேன் படத்தில், சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எடுத்ததான். எங்கள் வீட்டுக்காரர் இறந்தப்போ வந்திருந்தார், பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தார், பார்த்தேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த வீட்டில் வந்து திருமணத்துக்கு பிறகு டைரக்டரோட திருமணமோ உங்களுடைய திருமணத்துக்கு பிறகு இந்த வீட்டில் நடந்த நிகழ்வுகள் எது இருக்கா? திருமணம் முடிஞ்சு, அவருடைய திருமணம் முடிஞ்சா அப்புறம் இதே என்னுடைய 78 திருமணமாச்சு. திருமணமாகி கொஞ்ச நாளில் நான் அப்படியே திரும்பி சென்னைக்கு போயிட்டோம். எல்லாருமே சென்னையில் தானே இருந்தோம். அங்கே இருக்கிறபோது ஒரு 81 82 அங்கே ஒரு வீடு வாங்குறாரு டி நகர், இது என்ஆர்டி நகரில். என் மச்சான் ஒருத்தர் இருக்கார், எங்கள் அக்கா மாப்பிள்ளை, இப்போ இறந்து போனாங்களே எங்கள் அக்கா பாலம்மா, அவங்க மாப்பிள்ளை. அவர் தான் அந்த வீடை 2.25 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ வாங்குறாரு. வாங்கி அது பழைய வீடாக இருந்துச்சு, அது இப்போ ரெனோவல் பண்ணிட்டு அது வேறு விஷயம். இதில் என் கூட பிறந்ததெல்லாம் சொல்லணும், நான் அதை வந்து மறந்தே விட்டேன். நான் 7 பேரில் எல்லாருக்கும் மூத்ததும் எங்கள் அக்கா, அவங்க பேர் தங்கத்தாய். அதுக்கு அடுத்து துரைசாமின்னு விட்டு எங்கள் அண்ணா, அவர் இப்போ நோமோர். அவர் 96 இறந்து போயிட்டார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து எங்கள் அண்ணா ஒருத்தர் இருக்கார், செல்லக்கண்ணன்னு. அவர் வந்து மதுரையில் இருக்காருங்க. இப்போது தேனீர் தான் வீடு இருக்குது, மதுரையில் இருக்கார். அவங்க பையன் வீட்டில் இருக்கார். அவர் இருந்தால் அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அவர் வந்து மதுரையில் டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணிகிட்டு இருந்தார். புதிய வார்ப்புகள்னு படம் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அவர் ஆர்மியில் இருந்தவர் தான். ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்து புதிய வார்ப்பு ஃபஸ்ட் படம் அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. அதிலேருந்து நல்லா வந்தார், ஒன்று வந்துட்டு இருந்தார். அப்புறமேலு அகலக்கால் வச்சாங்க அவங்க மேனேஜர். அதில் கொஞ்சம் நொடிப்பு ஏற்பட்டு அப்புறம் கடைசியில் அதெல்லாம் விட்டுட்டார் அவர். அதுக்கடுத்து எங்கள் அக்கா இப்போ இந்த போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, பாலம்மாள்னு விட்டு அவங்க. அதுக்கடுத்து பாரதிராஜாவுக்கும் அவங்களுக்கும் பாரதிராஜாவுக்கு அடுத்து நான், எனக்கு அடுத்து இருந்தாங்க. மொத்தம் 7 பேர் ஆயிடுச்சு. 7 பேர் நாங்கள் ஒரே இந்த இவ்வளோ ரவுண்டில் இருக்கும். இந்த ரூம்குள்ளே தான் படுத்துருப்போம். ராத்திரி ஆச்சுன்னா 7 பேரும் ஒரே ரூமில் தான் படுத்துருப்போம். அப்படி ஒரு எங்களுக்குள்ளே எந்த ஒரு இது இருக்காது. எல்லோரும் விழுந்து காலையில் எந்திரிச்சா போகிறோம். அப்போ காச்சா 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 காச்சான்னு இது பண்ணிட்டு அது முன்னாடி அவங்கவுங்க ஸ்கூலில் போகிறது போயிட்டு அப்புறம் திரும்ப சாயங்காலம் வந்தோன்னா சாயங்காலம் மறுபடியும் சண்டைக்குங்க இது இருக்காது, சமாதானத்துக்கு இது இருக்காது, காரணமே இருக்காது. சும்மா என்னத்தோடு, ஏன்னா 4 பிள்ளை இருந்தால் அப்படித்தானே இருக்கும். அப்படி ஒரு ஜாலியாக இருந்தால் அந்த ஜாலியில் இனிமேல் பட்டு ஜென்மத்துக்கு எந்த குடும்பத்துக்கும் வராது அந்த மாதிரி. அதே நான் சொன்னேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எங்கள் சித்திமார்கள் ஒரு 5 பேர் இருந்தாங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னு வச்சுக்க இந்த வீட்டில், அதான் இந்த தெருவே
சிலையோடும் ஆத்தடி யாரும் தூங்க முடியாது ராத்திரியெல்லாம். ஆனால் அந்த அளவுக்கு கூத்தடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி காலங்களில் இனி வரப்போகிறது மிக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை பற்றி பேச முடியாது. அதெல்லாம் நினச்சோம்னா ரொம்ப மன வருத்தம் இருக்கும். கால மாற்றத்தில் எல்லாரும் வேறு ஒரு திசையில் அவங்கவுங்க வேலைகளை பார்க்குறதுக்காக பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதே இது வந்து பாரதிராஜா இது டைரக்டராக இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை அவர் இங்கே எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா எல்லோரும் ஒன்றா இருந்திருந்தோம். ஆமாம், இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஒன்றா இருந்திருப்போம். அவர் வந்து பெரிய லெவலில் போனது பின்னாடி இவர் பின்னாடி நாங்கள் எல்லாம் இங்கே கிளம்பி அங்கங்கே நான் இப்போ வந்தேன். அதுக்கு பின்னாடியே அது மனோஜ்குமார் என் மச்சனை அதான் எங்கள் அக்கா மாப்பிள்ளை தம்பி பையங்க அதாவது வாழம்மாள்னு சொன்னேன், அவங்க பையன் ரமேஷ் குமார்னு அவங்க எல்லாம் அங்கே வந்தாங்க. அது மாதிரி எங்கள் அக்கா அம்மா இங்கே ஒரு தனபால் இந்த மாதிரிலாம் எல்லோரும் அங்கே வந்து செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆகிட்டு அவங்கங்கே இதானோன்னா இப்போ இங்கே இருக்கிற அந்த சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் விட்டு போச்சு இல்லை. அந்த ஒரு உறவு எப்போயாவது வருவோம், வந்தோன்னா ஏதோ மெக்கானிக்கலாக வந்து பார்த்தோம், இது பண்ணால் சரி போயிட்டே இருப்போம். உட்காந்து பேசி அளவலாவி எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்றத அந்த நினைவே போச்சு போத்து. இப்போ எந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் டைரக்டர் வந்து பாரதிராஜா அவர் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு? அவர் பேரை சொன்னாலே எங்களுக்கு ஹெல்ப் தானே. இப்போ பாரதிராஜான்ற பேரை சொன்னாலே எங்களுக்கு என்ன வேணும்? மரியாதை. இப்போ 4 பேர் எங்களை மதிக்கணும், நான் போகிற இடத்துல எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா பாரதிராஜா தம்பி அப்படின்னு சொல்கிறதுனால தான் மதிக்கிறீங்க. நான் ஜெயராஜன் யாருக்கு தெரியாது இல்லையா? சரி, பாரதிராஜா தம்பின்ற போது நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்களே எதுக்காண்டி எடுக்கிறீங்க? பாரதிராஜா தம்பின்ற சொல்லலை. ஸோ இது தானே எங்களுக்கு. இதுக்குமே கூட என்ன வேணும்? இன்னொரு தம்பி, இன்னொரு தங்க, இன்னொரு அக்கா, இன்னொரு அண்ணன் அப்படிங்கிற போது அந்த மரியாதை போகிற இடத்துல சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படிங்கிற போது அதுக்கு மேற்கொண்டு என்ன சிறப்பு வேண்டியது? அதுதான் அப்படியே இது பண்ணி யார் ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாழ முடியாது சார். கண்டிப்பாக கை கருணை அடித்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு கொடுத்துட முடியும்? எனக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் கொடுப்பீங்க? ஒரு லெவலுக்கு கொடுப்பீங்க. அதனால் எல்லாருமே அவங்கவுங்க மரியாதை அவங்கவுங்க வாழ்ந்துட்டு ஏதோ சம்பாத்தியம் வச்சுட்டு எந்த இது பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க தவிர யாரையும் அண்டி படைக்கலை. அந்த மகிழ்ச்சியான காலகட்டம் என்ன? இப்போ அந்த காலகட்டம் போய் இப்போ என்ன மகிழ்ச்சின்னா இன்னொரு தம்பி, இன்னொரு தங்கச்சி, இந்த மகிழ்ச்சி தான். புரிஞ்சுட்டிங்களா? சமீபமாக டைரக்டர் இங்கே வந்தது எப்போ இருக்கும்? இப்போது எங்கள் மச்சான் இறந்தார் இல்லையா, அவர் இறந்ததுக்கு வந்திருந்தார். இந்த வீட்டுக்கு இங்கே தான் வந்து பார்த்து போனார். அதுக்கு பின்னாடி இன்னும் வரல நினைக்கிறேன். இன்னும் வரல. அன்றைக்கி வந்து அவர் மாலை போட்டு வெளியில் உட்காந்துருந்தார். அன்றைக்கி பார்த்ததான். அதுக்கு பின்னாடி இப்போது மச்சின வீடு பால் காசினாங்க அங்கே இதில் ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு வந்திருந்தார். எங்கள் பாலம்மா அக்கா இறந்ததுக்கு வந்திருந்தார். அப்படியும் அதான் ஏதோ நிகழ்வுன்னா வருவார். அவருக்கும் ஹெல்த் பாயிண்ட் கொஞ்சம் இதாக இருக்குது, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அவர் 2 பேர் கைத்தாங்கள தான் நடத்தி கூட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. அவர் சிங்கம் மாதிரி இருந்த மனுஷனா என்ன பண்ணுறது, சூழல் அவருக்கு அது மாதிரி ஒரு 2 வருஷமாகவே அவருக்கு அவர் மைண்டு ஃபுல்லு இந்த கடைசி படம் குற்ற பரம்பரை பண்ணிட்டு தான் நான் சாகணும் அப்படின்ற அந்த முடிவில் இருக்கார் அவர். ஆனால் ஹெல்த்து கண்டிஷன் மட்டும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நேரத்து படத்தை முடிச்சிருப்பார். புரிஞ்சுட்டிங்களா? ஏற்கனவே பாம்பேயில் ஒரு கன்சர்னோட பேசி பெரிய பெரிய பட்ஜெட். இது வந்து பீரியடிக்கல் பிக்சரு. இதுக்கு அதை வந்து இது மெட்டீரியல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ப்ராப்ஸு கலெக்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். ஏன்னா பழைய அந்த பிரிட்டிஷ் பீரியடில் இருக்குது அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். அதை கலெக்ட் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு அதெல்லாத்தையும் நம்ம இது நடைமுறைக்கு இந்த கதையை ஓட்டத்துக்கு கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு எப்படி. ஆனால் அவர் நினச்சாலும் எப்படியும் பண்ணிடுவார், அது வேறு விஷயம். அவர் உடல் ஒத்துழைப்புச்சுன்னா நேரம் முடிச்சிருப்பார்.
எப்படியும் அவருக்கு வந்து இன்னும் அவருக்கு அதை சொல்கிறாரு, எனக்கு அது ஓயாது, அந்த படத்தை முடிக்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கார். அதாவது யாருமே டச் பண்ணாத அளவுக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் வச்சுருக்காரு. அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் தள்ளி போச்சு. இல்லைன்னா அவர் ஹெல்த்து நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் வேறு ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சுன்னா அப்பயும் முடிச்சிருப்பார். அது கொஞ்சம் எங்கெங்கேயும் பேசி வந்து அப்புறமேலு இதில் ஒரு இந்த கதை விஷயத்தில் வேலா ராமூர்த்தி, அப்புறம் இந்த இவர் பாலாவுக்கு இந்த ஒரு சில இது இருந்துச்சு இல்லையா, இதில் கொஞ்சம் குழப்படியாக இருந்தது. இப்போ பாலா சொல்லிட்டாரு, சார் நான் அந்த படத்தை நான் பண்ணலை சார், அப்பா நீங்களே பண்ணிக்கோங்கப்பா, நான் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அப்படி பாலா சொல்லிட்டு அப்படி. பாலா வந்து அவர்கிட்ட வந்து இது மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, நான் சும்மா சொன்னாங்க, வேலா ராமூர்த்தி ஒரு கதை சொன்னார், ஆனால் இது தழிவு வரும்னு எங்களுக்கு தெரியல, அதனால் அது அவர் ஏதோ ஒரு குற்றப்பிரமணி சொன்னாருன்னு விட்டு நான் அதை பண்ணிட்டேன், அது வேண்டாம். பேசிட்டார், பேசி 2 பேரும் நல்ல சமரசம் ஆகிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவர் எடுக்கிறதுக்கு எந்த குறைபாடு எதுவும் கிடையாது. இடையில வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த எடுக்கணுன்ற மாதிரி வந்தாங்கள்ல, அதுக்கு ரத்தன்குமாரோடைய கதை அது, அதில் நிறைய விஷயங்கள் ரத்தன்குமாரோடைய இது உள்ளே போகுதுன்னு அவர் தடை வாங்கிட்டார். இதை யாரை கேட்டு நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் தான் பண்ணணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். 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 திரு பாரதி ராஜா அவர்களுடைய சகோதரி, நீங்கள் ஒரு சகோதரியா உங்கள் அண்ணனை பற்றி சம்பவங்களை பகிர்ந்துக்கங்க. என் பேர் பாரதி, அண்ணன் பேர் ஜெயராஜ். அண்ணன் பேர் ராஜா எடுத்து என் பேர் எடுத்து பாரதி ராஜான்னு அண்ணன் வச்சுக்கிட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் ஆசையாகவும் அன்பாகவும் இருந்துக்கிடுச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷம். வந்தாலும் போனாலும் எல்லாம் பெரியமாக பேசவும் பழகவும் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுற, இப்போ அவர் இறந்துட்டார் நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால நல்லா விசாரிப்பாங்க, கேட்பாங்க, பாசமாகவும் இருப்பாங்க. அந்த எங்கள் தேனியில் தான் அந்த லட்சுமி தேட்டரில் தான் அந்த பார்த்தோம், அங்கேயே தான் இருந்துச்சு. அவர் படம் போட்டாருனாலே ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமாக எந்த தேட்டராக இருந்தாலும் நாங்கள் கிளம்பிடுவோம், பார்ப்போம். அதெல்லாம் நல்ல முறையில் இது பண்ணுவார். எல்லாமே வாங்கி கொடுத்தது அவர் தான். எல்லாம் நான் வச்சுருக்க பொருள் இப்போ பெரும்பாலும் துணிமணியிலேருந்து பொருள்கள்லேருந்து டிவிலேருந்து எல்லாமே அவர் வாங்கி கொடுத்தது, அவர் செலவில் வச்சது தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய ரொம்ப பிரியமாகவும் வச்சுக்கிடுவார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசை பாசத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாசத்துலேயும் அன்புலேயும் தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன், உயிரோடு இருக்கேன், நல்ல முறையில் இருக்கேன்னு சொன்னால் அந்த அன்பு பாசங்கள் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. அவருடைய படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் இருக்கும்? எந்த படம் பிடிக்கலைங்கிறதுக்கான காரணமே கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். அவர் எடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நல்லா தான் இருக்கும், எந்த படமும் நல்லா தான் இருக்கும், வாய்ப்பும் இருக்கும். சின்ன வயசில் பாரதி ராஜா சார் எப்படி கூட பழகுவாங்க, பேசுவாங்க? எப்போவுமே ஒரே மாதிரி அந்த மாதிரி வித்தியாசமாக சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாம் நல்ல பழக்க வழக்கம், நல்ல இதாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, விளையாடுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, எங்கேயும் வெளியில் போகணுன்னாலும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. குறை சொல்கிற மாதிரியே சூழ்நிலை இல்லை, இந்த மாதிரியெல்லாம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருவேன். நாங்கள் இப்போ பாரதிராஜா சார் வந்து சினிமா வாய்ப்பு தேடி போகிறப்ப வீட்டில் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை எதிர்ப்பு இருந்ததுங்களா? எதிர்ப்பெல்லாம் கிடையாது. எதிர்ப்பு சந்தோஷம் விடுவாங்களே தவிர எதிர்ப்புங்கிறதுக்கு வேலையே இல்லை. எதிர்ப்புங்கிறதுக்கு வேலையே இல்லை, சந்தோஷந்தான் அதிகமாக இருக்கும். ஆகா மெட்ராஸ் போயிருக்கேன், இது படத்து பக்கம் தெரியுறேன், ஸ்டுடியோ பக்கம் போகிறேன் வர்றேன், நல்லா இதாக இருக்காங்கன்னு சொல்லி அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப பெருமையாகவும் ஆசையாகவும் தான் இருந்தாங்க. எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக வந்துடுவேன் படத்தில் சினிமாவில் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எடுத்ததான். இப்போ சென்னையில் வந்து சினிமா வாய்ப்பு தேடி அலையும் போது அங்கே அவங்க படுற கஷ்டங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? அப்படி ஒன்று எனக்கு தெரிகிற மாதிரி அப்பா அம்மாட்ட எதுவும் சொல்லியிருக்காங்களா என்னென்ன எனக்கு தெரிஞ்சு எதுவும் கஷ்டப்படுற மாதிரி தெரியலை, சொல்லவும் இல்லை. இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்படவும் இல்லை. இப்போ அண்ணன் உங்களுக்கு வந்து முதல்ல வாங்கி கொடுத்த பரிசு என்னங்கம்மா? எதுன்னு ஞாபகம் இல்லையே. துணிமணி தான் தெரியுது எனக்கு, என்னுடைய இதில் சேலை துணிமணி தான் தெரியுது, பொருள்களாக தெரியல.
எல்லாமே அவர் எல்லாமே அப்படி பார்த்தா எல்லாமே சொன்னாப்புல. அவர் சொன்ன மாதிரி எல்லாமே அவர் கொடுத்தது, எதுவுமே அவர் இல்லாத பொருளே இல்லை. தனியாக சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லா பொருளும் அவர் பொருளை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், அவர் பொருளை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அண்ணனை எப்போ சந்திச்சிங்க? இப்போ அவர் இறந்து பார்த்தது தான். அவங்க அதாவது எங்கள் வீட்டுக்காரர் இறந்தப்போ வந்திருந்தார், பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தார், பார்த்தேன். முன்ன மாதிரி இல்லை, அவர் ரொம்ப ஒரு மாதிரி வயசு போக போக ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கலக்கமாக வருத்தமாகவும் பயமாகவும் இருக்கும். இப்போ சின்ன வயசில் உங்கள் ஃபேமிலியிலம்மா கிட்டத்தட்ட 7 பேர் நீங்கள் கூட பிறந்தாங்க. ஆமாம். எப்படிங்கம்மா வீட்டில் வந்து எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக தான் இருப்போம். ஆசையாக அன்பாக அந்த நேரம் ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் இருந்துட்டு சாயந்தரம் வந்தாருன்னா கிளம்பி வந்தாருன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து சிரிக்க பேச விளாட ஏதாவது ஒன்று தூக்கி எப்படியாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். காலையில் கிளம்பி எல்லாம் போவாங்க, 5 பேரும் கிளம்பி போயிட்டு திரும்ப சாயந்தரம் வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இப்போ அண்ணனுக்கு வந்து கோபம் ஜாஸ்தியாக வருங்களா? ஒரு சில நேரம் தான் வரும், அப்படி ஒன்றும் அடுத்தடுத்து கோபம் வர்ற மாதிரியெல்லாம் இல்லை. எப்போயோ ஒரு தடவை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கோபம் வருமே தவிர அனாவசியமான கோபத்துக்கு இடம் இல்லை. அண்ணனோட படம் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு உதவி இருந்ததுமா? உடம்பு பூராமே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு பார்த்தோன்னா அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சொந்த பந்தமாக தாய் இப்படி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளோட போய் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அதில் எல்லாம் ஒன்றும் இது இல்லை, ஆசையாக இருக்கும். அண்ணன் வந்து படம் இயக்குனாங்க, அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாம். அண்ணனை திரையில் பார்க்குறப்ப அப்போ எப்படி மாதிரி? அடே அப்பா, திரையில் வர்றாருன்னா ரொம்ப இதை விட சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆசை, ஐயோ அன்பை பார்க்குறது ஆர்வத்திலே என்ன செய்ய அப்படின்ற ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருப்போம்.